பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7 ஜூன் 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித குலத்தின் எதிரி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியாவுக்குன்னு சொல்லலை, மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதமர் மோடி. ஆக்சுவலாக நம்ம மெயின்ஸுக்கு படிக்கும்போது 3 விஷயம் படிப்போங்க: கம்யூனிசம், நக்சலிசம், டெரரிசம். அதில் இந்த டெரரிசம் அப்படின்றது, தீவிரவாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடியது. அது எல்லாமே தெரிஞ்சதான். இது 3க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கம்யூனிசம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது தவறாக இருக்கிற முதலாளித்துவம், அது போக தவறாக இருக்க அதிகாரத்தை எதிர்த்து போராடுறது கம்யூனிசம். நக்சலிசம் அப்படின்னா அவங்களோட முக்கிய நோக்கம் அரசு அதிகாரிகளை எதிர்த்து போராடுறது. எங்கேயுமே நக்சல்வாதிகள் மக்களை கொலை செஞ்சாங்கன்ற நியூஸ் வந்திருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளும் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் மோதல் அந்த மாதிரி தான் வரும். இதுவே டெரரிசம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. அதாவது தீவிரவாதம் அப்படின்றதுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை கொல்லணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அதனால் இதுதான் வந்து இந்த 3க்குமே வித்தியாசம். இப்போ இந்த பஹல்காம் தாக்குதலுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு இராணுவத்தோட மோதி இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக்னால் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஆமாம் சரி, இராணுவத்தோட அவங்ககிட்டையும் ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்டையும் ஆயுதம் இருக்குது. அப்போ வந்து ஒரு சாதாரண மக்கள், ஒரு சிவிலியன் பீப்புள் அங்கே டூருக்கு வந்தவங்களை துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணுறது, அது என்ன வீரம்? அப்போ வந்து அது மனித குலத்துக்கே அவங்க எதிரி தானே. அதை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து அந்த தீவிரவாதிகளை வந்து ஒப்படைக்க மாட்டுறாங்க. அதனால தான் இந்தியா வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, தீவிரவாதிகளை ஒப்படைக்கிற வர அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நீக்கினது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடம், சரியா, அதை வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க. அப்போ காஷ்மீருக்கு நேரடியான சேவை, ரயில் சேவை வந்து வந்திருக்கு. இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியங்க. எந்த பார்ட்டில் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா, சரியா. அதே மாதிரி கத்ரா ஸ்ரீநகர் இடையிலான வந்தே பாரத் ரயில் வந்து விட்டுருக்காங்க. சரியா? அப்போ காஷ்மீரில் இருக்கிற முதல் வந்தே பாரத் ரயில் எந்த 2 பகுதிகளுக்கு நடுவில் ஓடிச்சு அப்படின்னா கத்ரா ஸ்ரீநகர். அடுத்து பாருங்கள், இந்ததுங்க செனாப் ரயில்வே பாலம் எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்திலே மிக உயரமான ரயில்வே பாலம். இதுவும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று சொன்னதான். 5 ரயில் பாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பிவட ரயில் பாலம். சரியா? 5 அப்படின்றது இந்தியாவோட முதல் கம்பிவட ரயில் பாலம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் அதாவது வந்தே பாரத் ரயில் காஷ்மீர் ஜம்மு பகுதியில் இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்குது. எது அப்படின்னா கத்ரா ஸ்ரீநகர். இந்த பகுதி தான் முக்கியம் நம்மளுக்கு. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடம். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து ரெப்போ வீதத்தை வந்து குறைச்சிருக்காங்கங்க. 5.5% இருக்குது. 6% இருந்தது. அதனால வீடுகளுக்கான கடன், வாகன கடன் எல்லாமே குறையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியம். அப்போ ஆர்பிஐயோட ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ், இது ஃபுல்லாக லோக்கல் நியூஸ் தான். இது எங்கள் ஊர் திருமங்கலம், அதாவது பக்ரீத்துக்கு மொத்தம் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் வந்து விற்பனை ஆகியிருக்கான். சரி, ரைட், ஓகே. 6 கோடி ரூபாய்க்கு ஆடு, அப்பா. ஓகேங்க. வேறு இந்தது முக்கியமானது, அதாவது G7 மாநாடு இந்த ஆண்டு 2025க்கு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் நடக்குது. அதில் வந்து இந்தியா கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கனடா பிரதமர் இருக்கார் பார்த்தீங்களா, மார்க் கார்னி, அவர் வந்து அழைப்பு விடுத்துட்டாராம். அதனால பிரதமர் மோடி வந்து போகிறாரு. சரியா? அப்போ கனடாவோட பிரதமர் யார் அப்படின்னா மார்க் கார்னி. ரொம்ப முக்கியம். 2025 G7 மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கனடாவில் நடைபெற போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது என்ன அப்படின்னா, டெல்லியில் வந்து இந்திய மொழிகள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. டெல்லியில் இந்திய மொழிகளின் பிரிவு அப்படின்ற பிரிவை வந்து உள்துறை அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு. சரியா? அமித்ஷா. இந்த பிரிவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது நிர்வாக சொற்களில் பயன்படுத்தப்படும் அந்நிய மொழிகளை நீக்கி உள்ளூர் மொழிகளின் பயன்பாட்டை அதிகரிப்பது. சரிங்களா? அதாவது இந்த கவர்மெண்ட்டில் இதிலெல்லாம் வந்து நிர்வாக செயல்பாடு நிறையா நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்நிய மொழிகளை நீக்கி உள்ளூரில் என்ன மொழிகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்தக்கூடியதான் இந்த முக்கியமான எது அப்படின்னா இந்திய மொழிகளோட பிரிவோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உண்மையாப்பா நசந்தானா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது.
ஏன்னா எல்லாத்துக்குமே சும்மாவே தசு புசுன்னு சமஸ்கிருத பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த முன்னெடுப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். சரிங்களா, இந்திய மொழிகளோட பிரிவு அப்படின்றது நல்ல விஷயந்தான். திரும்ப சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா நிர்வாக பிரிவில் உள்ள சொற்கள் அந்நிய சொற்களை நீக்கி உள்ளூர் மொழிகளில் என்ன சொற்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அதை வந்து பயன்படுத்துகிறது தான் இதோட முக்கிய நோக்கம். எது அப்படின்னா இந்திய மொழிகள் பிரிவு. சரியா, சரி. அடுத்து பாருங்கள், இதை தாங்க திரும்ப அதே நியூஸ் தான் வந்திருக்கு. இதில் நம்ம நேற்று பார்த்த நியூஸு கூடுதலாக மறுபடியும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்குவோம். இந்தியாவிலே மிக நீளமான சுரங்கப்பாதை எது அப்படின்னா T50 டனல் 50. சரிங்களா, அதான் T50 அப்படின்னு சொல்லுவாங்க. 12.77 கிலோமீட்டர் இதோட நீளம். அதாவது நம்ம இந்த செனாப் ரயில்வே பாலம் பார்த்தோம்ல, அதோட நீளம் வந்து 359 மீட்டர், உயரம் 359 மீட்டர், நீளம் வந்து 1.3 கோடி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி -10லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலையை தாங்கக்கூடியது. 120 ஆண்டு ஆயுட்காலத்துடன் வடிவமைப்பாங்க. சரிங்களா, அதை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 120 ஆண்டுகள் ஆயுட்காலத்துக்கு வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப லாங் டேர்மாக. அதே மாதிரி இந்த இது சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கிரேஸ் அப்படின்ற இடம் இருக்குது பிரிட்டனில். அதாவது பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் இன்னிஸ், அதாவது லண்டனில் உள்ள கிரேஸ் இன்னிஸ் கிரேஸ் இன்னிஸில் வியாழக்கிழமை உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் இது என்ன அப்படின்னா இந்த கிரேஸ் இன் அப்படின்றது. சரிங்களா, அது பேர் என்னன்னா கிரேஸ் இன்னு. அது வந்து ஒரு வழக்கறிஞர் மையம். கிரேஸ் இன் அப்படின்றது லண்டனில் இருக்க ஒரு வழக்கறிஞர் மையம். 1922 அம்பேத்கர் இங்கே தான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. சரி, அப்போ கேட்பாங்க 1922 அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றது எங்கே அப்படின்னா லண்டனில் இருக்க கிரேஸ் இன். சரிங்களா, ரொம்ப முக்கியம், கிரேஸ் இன் அப்படின்ற வழக்கறிஞர் மையத்தில். சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்ததுங்க, அதாவது புதுசாக வந்து செயற்கைக்கோள்லேருந்து டைரெக்டாக இன்டர்நெட்டு வாங்குறதுக்கு ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு சார்பாக. சரியா, அப்போ புதிய நிறுவனம் எந்த நிறுவனம்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்லிங்க் நிறுவனம். செயற்கைக்கோள்லேருந்து டைரெக்டாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். எலான் மஸ்கோட நிறுவனம் இந்த ஸ்டார்லிங்க். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு கோப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை. சரியா, அதாவது இந்தியா இங்கிலாந்து 2 டீமு வந்து 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒன்று விளையாட போகிறாங்க. அதுக்கு டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பைன்னு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ டெண்டுல்கர் இந்தியா நடிச்சிருவோம். ஆண்டர்சன் வந்து எந்த நாடு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான டெஸ்ட் போட்டிக்கான கப்பு பேர் என்ன அப்படின்னா டெண்டுல்கர் ஆண்டர்சன் கப்பு. சரியா, சரி, ரைட், ஓகே. ஃப்ரான்ஸ் ஓப்பன் வந்து ஃபைனல் நோக்கி வந்துட்டுருக்கு. ஃபைனல் வந்தோடனே நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா, அடுத்து இந்த பாருங்கள். தமிழ்நாடு மாநில ஜூனியர் ஆடவர் கூடைப்பந்து போட்டி, அதில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில ஜூனியர் ஆடவர் கூடைப்பந்து போட்டியில் திருவள்ளூர் மாவட்டம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ்ங்க. என்னென்னா இந்தியாவோட மிகப்பெரிய இணையவழி வர்த்தக நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கடன் வழங்குவதற்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கிட்டிருந்து பெற்றிருக்காங்களாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போது எந்த நிறுவனம் கடன் கொடுப்பதற்காக, அதாவது மக்களுக்கு கடன் கொடுப்பதற்கான உரிமத்தை ரீசெண்டாக RBI கிட்டேருந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா பேடிஎம் கொடுத்த பெர்மிஷனே வந்து திரும்ப வாங்கிட்டாங்க RBI. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் ஒரு நம்பிக்கையுடன் திகழ்கிறதுனால அந்த நார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக RBI வந்து கடன் கொடுக்குற ஒரு மெத்தடை வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா, சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு வேறு எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா, சிறப்பாக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை கொண்டாடினேன். அதாவது இது பார்க்கும்போது நேற்று இருக்கும். சரிங்களா, அனைத்து என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின பிலேட்டட் விஷஸ். சரிங்களா, ஏன்னா இது இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது பக்ரீத்து, இதை பார்க்கும்போது பக்ரீத் முடிஞ்சிருக்கும். சரிங்களா, சரி, ரைட், ஓகே. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.